ஹாய் S7R இருந்து. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சார்ஜிங் கம்ப்ளைண்ட்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மகிட்ட வந்து மோட்டோ H20 இருக்குது. ஸோ இது வந்து சார்ஜ் ஏர்லைன் வந்திருக்கு. ஸோ இதுக்கு போர்டு சைடு எந்த சப்போர்ட்டும் இல்லை, ஸ்கிமாட்டிக்ஸ் இல்லை, ஹார்ட்வேர் சென்ஷன் இல்லை. ஸோ அப்படி போர்டு சைடு எந்த சப்போர்ட் இல்லாத ஃபோனை எப்படி வந்து நம்ம பார்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது 6 போர்ட்டில் அடித்தோம்னா ஸோ எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கே தெரியும் 6வது போர்ட்டு. ஸோ 6 போர்ட்டில் உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட் நம்ம போர்டை பிரித்து என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்கலாம். ஸோ போர்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ சார்ஜ் ஏர்லைன்னு வந்திருக்கு. காமனாக எல்லோரும் செக் பண்ணுறது சார்ஜ் பின்னை செக் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி சார்ஜர் பின்னை எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். ஸோ சார்ஜர் பின்னில் எது வாட்டர் லாக் எது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எதுவும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் கனெக்டரில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ கனெக்டர் எதுவும் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் தெரியுது, புதுசாக தான் இருக்குது. ஸோ இது வந்து சப்போர்ட் கனெக்டரு. ஸோ நம்ம வந்து மெயின் போர்ட் கனெக்டரை பார்க்கலாம். ஸோ இது மெயின் போர்ட் கனெக்டரு. ஸோ பார்த்தா தெரியும், ஏற்கனவே கனெக்டர் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ எதுவும் கரெக்டாக எதுவும் வைக்காமல் இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ ஏற்கனவே ஜம்பர் அடித்த மாதிரி தான் தெரியுது. விபஸ் லைன் ஜம்பர் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடித்தும் ஏறாமல் இருக்கனால தான் நம்மகிட்ட கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கனெக்டரு இது மாற்றின மாதிரி தான் தெரியுது. ஸோ ஒரு வேளை இதனாலோட பிரச்சனை இருக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 சார்ஜர் இல்லாட்டி என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு போர்ட் சைடு எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஸோ அதனால அந்த வீடியோ மேக் பண்ணது. ஃபஸ்ட்டு ஹார்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சப்போர்ட்டில் கனெக்டரை மாற்றிட்டு நமக்கு அந்த விபஸ் வோல்டேஜ் 5 வோல்டேஜ் எங்கே வரைக்கும் வருதுன்னு செக் பண்ணிக்கிறோம். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே வோல்டேஜ் வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது கனெக்டரு. நான் சப்போர்ட்டை தனியாக எடுத்துக்கிட்டேன். சரி, எந்த இடத்துல 5 வோல்டேஜ் வருதுன்னு பார்ப்போம். சரி, இதுக்கு ஸ்கிமாட்டிக்ஸ் இருந்தால் கூட எந்த பெனில் 5 வோல்டேஜ் வருதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 1 by 1 தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் இந்த கார்னர் டு கார்னர் தான் அந்த 5 வோல்டேஜ் வரும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த கார்னரில் வச்சு பார்க்குறேன். ஸோ எனக்கு 5 வோல்டேஜ் வரலை. ஸோ அடுத்து இந்த கார்னரில் வச்சு பார்க்குறேன். ஸோ இந்த கார்னரில் வைக்கல, எனக்கு 5 வோல்டேஜ் வருது. ஸோ வீடியோவில் ஸோ இந்த கார்னரில் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து 5 வோல்டேஜ் வருது. ஆனால் பின்னு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. சரி, இந்த கெப்பாசிட்டியில் வச்சு பார்க்கலாம். இந்த கெப்பாசிட்டிலே 5 வோல்டேஜ் வருது. ஸோ இந்த கெப்பாசிட்டியில் இந்த ஐசிக்கு உள்ளே போயிட்டு இந்த கெப்பாசிட்டியில் வெளியே வருது. ஸோ இதுலேயும் 5 வோல்டேஜ் வருது. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஓவிபி ஐஸாக கூட இருக்கலாம். ஸோ ஓவிபி இன்புட் கெப்பாசிட்டி, இது அவுட்புட் கெப்பாசிட்டியோட இருக்கலாம். ஸோ அப்படியே கனெக்டில் வந்து என்ன ஆகுது, ஜாயிண்ட் ஆகிடுது. ஸோ இந்த வோல்டேஜ் தான் எங்கே போகும்னா மெயின் போர்டுக்கு போயிட்டு சார்ஜிங் ஐசிக்கு போகும். ஸோ சார்ஜிங் ஐசி இந்த வோல்டேஜ் போனால் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும், ஃபோன் சார்ஜர் ஆகும். ஸோ இப்போ நம்ம கனெக்டரை மாற்றிட்டு மெயின் போர்டில் அந்த 5 வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கனெக்டரை மாட்டிட்டு இதில் வந்து அந்த 5 வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ண முடியாது. ஏன்னா கனெக்டரை மாட்டினோம்னா அந்த கனெக்டரில் வச்சு செக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான டெஸ்ட் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் பாயிண்டில் அந்த 5 வோல்டேஜ் கண்டிப்பாக வரும். கனெக்டருக்கு மேலே வந்துருந்துச்சுன்னா டெஸ்ட் பாயிண்டில் கண்டிப்பாக அந்த 5 வோல்டேஜ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த டெஸ்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸி. ஸோ நமக்கு மல்டிமீட்டரில்
கண்டினியூட்டி மோட போட்டு ஸோ ட்ராக் செக் பண்ண வேண்டியதான். ஸோ மேக்ஸிமம் இந்த கார்னராக தான் இருக்கும். ஸோ இதுக்கும் கண்டினியூட்டி வருது. ஸோ அப்போ இதோட லைன் இதுதான். ஸோ இதுதான் விபஸ் டெஸ்ட் பாயிண்ட் நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் நமக்கு என்ன வரணும்னா 5 வோல்டேஜ் கிட்ட வரணும். ஸோ அப்புறம் இது என்ன டெஸ்ட் பாயிண்ட்னா விபேட்டா கூட இருக்கலாம். ஸோ விபேட்டு தான். ஸோ கனெக்டர் எதுவும் டேமேஜாக இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தா தெரியும் கனெக்டர் என்ன ஆகுது, லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ கனெக்டர் சேஞ்ச் பண்ணவங்க வந்து ரொம்ப ஹீட் பண்ணியிருப்பாங்களே, அது பிளாஸ்டிக் அப்படியே உரியிருச்சு. ஸோ நான் சென்டரில் உடஞ்சிருக்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃப்ளெக்ஸாக இருக்கனால உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ சென்டரில் அது வந்து உடஞ்சிருக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து கனெக்டரை மாற்ற போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு 5 வோல்டேஜ் நமக்கு மேலே வருதான்னு பார்க்கலாம். ஸோ கனெக்டரை மாற்றிட்டு ஸோ டெஸ்ட் பாயிண்ட்டு இது தான். ஸோ நம்ம செக் பண்ணதில் இதுதான் டெஸ்ட் பாயிண்ட்டு. இதுக்கும் கண்டினியூட்டி இருக்குது. ஸோ கனெக்டரை மாற்றிட்டு அந்த இடத்துல 5 வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணலாம். ஸோ கனெக்டரை மாட்டேன், சார்ஜரும் ப்ளகின் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அந்த டெஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ அந்த இடத்துல 5 வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணுவோம். ஸோ அட்ரமா செக் பண்ணலாம். நமக்கு என்ன ஆகலை, இந்த இடத்துல வோல்டேஜே வரலை. ஓகேவா? ஸோ இங்கே இந்த வோல்டேஜ் 5 வோல்டேஜ் வந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், சார்ஜிங் ஐசிக்கு போயிட்டு உள்ள பக்காகி நமக்கு வந்து பேட்டரி கனெக்டருக்கு வரும். ஸோ அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், சார்ஜர் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கேயும் நமக்கு என்ன ஆகலை, 5 வோல்டேஜ் வரல. ஸோ ஒரு இடத்துல வோல்டேஜ் வரலாட்டி அந்த இடம் ஷார்ட் சர்க்யூட்டோட இருக்கலாம். ஸோ அந்த இடம் ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதுனா கூல் டெஸ்ட்டு தான். ஸோ டயட் மூடில் போட்டு மல்டிமீட்டரில் டயட் மூடில் போட்டு ரெட் கலர் ப்ரோப்பை கொண்டு போய் க்ரௌண்டில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுங்கள், அந்த டெஸ்ட் பாயிண்டில் வைங்க. ஸோ நமக்கு என்ன காட்டுது, 0.573ன்னு காட்டுது. ஸோ அப்படின்றப்ப இந்த லைன் நமக்கு எப்படி இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ அப்புறம் ஏன் வோல்டேஜ் வரலன்னா, ஸோ ஒருவேளை அந்த கனெக்டர் எதாவது லூஸ் கனெக்டாக இருக்கனால நமக்கு என்ன ஆகாமல் இருக்கலாம், வோல்டேஜ் வராமல் இருக்கலாம். ஸோ நம்ம ஸ்டிப்பில் வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணுவோம். ஸோ ஸ்டிப்பில் நமக்கு வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணலாம். ஸோ ஸ்டிப்பில் நமக்கு என்ன ஆகுது, வோல்டேஜ் வருது. ஸோ ஸ்டிப்பும் கம்ப்ளைண்ட் கிடையாது. ஸோ ஒருவேளை இந்த ஸ்டிப்பும் அந்த கனெக்டர் கான்டாக்ட் இல்லாதனால நமக்கு என்ன ஆகாமல் இருக்கலாம், வோல்டேஜ் ஸோ அந்த டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு வராமல் இருக்கலாம். ஸோ டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு வராதனால நமக்கு சார்ஜிங் ஏசிக்கு இந்த வோல்டேஜ் போகாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டிப்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கனெக்ஷன் அங்கே கொடுக்க போகிறோம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டிப்பில் ஜம்பர் அடித்து நம்ம டெஸ்ட் பாயிண்ட் ஜம்பர் அடிச்சுட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். ஸோ வாங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டிப்பை எது விபஸ் லைன் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டார்க்காக போட்டுருக்கதான் விபஸ் லைனு. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், பிளேட்டை லைட்டாக சுரண்டிட்டு அந்த இடத்துல ஜம்பர் அடிக்கிறேன். நல்லா ஷார்ப்பான பிளேட் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப நீங்கள் வந்து தேய்ச்சிட வேணாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் சுரண்டிட்டாவே ஓகே தான். ஸோ இதில் நம்ம 5 வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, 5 வோல்டேஜ் வருது. ஸோ இதுலேருந்து ஜம்பர் அடிச்சு நம்ம என்ன பண்ணோம், டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஜம்பர் அடிக்கணும்.
ஸோ சம்பர் அடித்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் நமக்கு அந்த இடத்துல வோல்டேஜ் வருதா செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த இடத்துல 5.2 வோல்டேஜ் கிட்ட நமக்கு என்ன ஆகுது, ஸோ வருது. ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது, ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கணும். ஸோ அந்த இடத்துல யூவி வச்சு அப்ளை பண்ணிடலாம். ஸோ பேட்டில் எத்தனை வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் இருக்கு. ஸோ செட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சார்ஜ் என்னன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ போட்டோடனே நமக்கு 1.7 ஆம்பியர் எடுக்குது. ஸோ கனெக்ட் பண்ணனே நமக்கு 1.7 ஆம்பியர் கிட்ட எடுக்குது. ஸோ சார்ஜர் இண்டிகேஷனும் நமக்கு வந்துடுச்சு. ஸோ சார்ஜர் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 1.6 ஆம்பியர் 1.7 அதாவது 2 ஆம்பியர் கிட்ட எடுக்குது. ஸோ சார்ஜர் நமக்கு என்ன ஆரம்பிச்சிருச்சு, ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ போர்னியூ சைடு எந்த சப்போர்ட் இல்லை. ஸோ நம்மளா ஃபால்ட்டை டயக்னைஸ் பண்ணி தான் இப்போ அந்த செட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.